18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளை, இந்த கருப்பசாமி இப்போவே உனக்கு சத்தியம் செஞ்சு வாக்கு தர்றேன். நான் சொன்னதை கேட்டு முடிச்ச 10 நிமிஷத்துல உன் வாழ்க்கையில ஒரு அற்புதமான மாற்றம் வரப்போகுது. காரணம் இல்லாம நான் எதையுமே செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியும் தானே. உன் வாழ்க்கையில நீ நிறைய கஷ்டங்களை பார்த்துட்ட. ஆனா அதை யாருக்கிட்டையும் சொல்ல முடியாம, கண்ணீரையும் வெளியே காட்டிக்க முடியாம மறைச்சிக்கிட்டு நீ கவலைப்படுறதின் காரணம் கூட என்னன்னு எனக்கு தெரியும். ஏன்னா பல விதத்துல வலியையும் வேதனையும் அனுபவிச்ச உனக்கு எதையும் யாருக்கிட்டையும் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லைன்றது இப்போ புரிஞ்சு போச்சு. அதனால தானே மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு அமைதியே ஆறுதல்ங்கிறது போல வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க. எத்தனையோ நாள் நீ கஷ்டப்பட்ட போது யாருமே வந்து உனக்கு உதவி செய்யலை. உன் மனசுக்கு அன்பையும் ஆறுதலையும் கூட இங்கே தர்றதுக்கு யாரும் தயாராக இல்லைன்ற உண்மையை, அந்த பக்குவத்தை பெற்றுவிட்ட என் அன்பு பிள்ளையான உனக்கு நல்லதை செய்ய கடமைப்பட்டவனாக நான் தானே இருக்கேன். அதனால தான் இத்தனை நாள் கஷ்டங்களை கொடுத்த நானே இப்போ உன்னை தேடி வந்து உனக்கான நல்லதை செய்ய போகிறேன். எதெல்லாம் உனக்கு பிரச்சனையாக இருந்ததோ, எதெல்லாம் உனக்கு கஷ்டமாக இருந்ததோ, எதையெல்லாம் நினச்சி நீ கவலைப்பட்டியோ, அது அனைத்தையும் இன்னும் 10 நிமிஷத்தில் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கிறேனேன்னு செல்லமே. நீ அடிக்கடி நினைப்பதானே, எனக்கு மட்டும் ஏன் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டம், நான் என்னதான் பாவம் செஞ்சேன்னு. நான் உனக்கு கஷ்டங்களை கொடுத்ததின் காரணமே வாழ்க்கையில் அடுத்து என்ன செஞ்சு முன்னேறணுன்ற யோசனையே உனக்குள்ள வர வைக்கிறதுக்காக தான். ஏன்னா மனிதர்கள் பாட்டுக்கு நிம்மதியாக சாப்பிட்டோம், வாழ்ந்தோம், வேலை செஞ்சோம், கல்யாணம் பண்ணோன்னு அமைதியாகவே இருந்துட்டாங்கன்னா அடுத்து என்ன செய்யணுன்ற யோசனையே வராமல் இப்படியே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகலான்னு தான் நினைப்பாங்க. ஆனால் ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை, ஒரு உடம்பு சரியில்லாமல் போகுதுன்னு இப்படி சில சிக்கல்கள் வரும்போது தானே, ஐயோ நம்ம இப்படியே இருந்துட்டா வாழ்க்கை சரி வராதே, நம்ம குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வரணும், பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்கணும், அவங்களுக்குன்னு கொஞ்சம் சேர்த்து வைக்கணும், முடிஞ்ச அளவுக்கு ஒரு சொந்த வீடாவது கட்டி எல்லாரையும் சந்தோஷமாக வச்சு கண்குளிர பார்த்துட்டு போயிடணுன்ற எண்ணங்கள் எல்லாம் உனக்கு வருது. கஷ்டங்கள் மட்டும் இல்லைன்னா முன்னேறணுன்ற எண்ணமே உனக்குள்ள வந்திருக்காது. அந்த எண்ணத்தை உனக்குள் இயற்கையாகவே வரவைப்பதற்காக தான் உன் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுத்தேன். நீ வருந்தாதே என் செல்லமே. இப்போது எல்லாத்தையுமே நீ புரிஞ்சுக்கிட்ட, வாழ்க்கையிலையும் பக்குவப்பட்டுட்ட. அப்புறம் என்ன, உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் அனைத்தையும் முறையாக சரியாக விமரிசையாக நான் செஞ்சு முடிக்க தான் போகிறேன். தேவைக்கு மட்டுமே உன்னை தேடி வரக்கூடிய பொய்யான உறவுகளையும், நேரத்துக்கு ஏற்றாற் போல மாற்றி மாற்றி பேசக்கூடிய போலியான அன்பு கொண்ட மனிதர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சுட்டு, உனக்கு தேவையான நல்லதையும் நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்களையும் உன் கைகளில் ஒப்படைக்கப் போகிறேன் என் செல்லமே. 1000 புதடுகள் வந்து உனக்கு ஆறுதல் சொல்றதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா? ஒரு 10 நிமிஷம் நீ தனியாக உட்காந்து உனக்கு நீயே தைரியம் சொல்லிக்கிறது தான். ஏன்னா உன் மனசு அவ்வளவு சுலபமாக அமைதி அடையாது, ஆறுதல் அடையாதுன்னு எனக்கு தெரியும். யார் வந்து உனக்கு சமாதானம் சொன்னாலும், யார் வந்து உனக்கு ஆறுதல் சொன்னாலும், தைரியம் கொடுத்தாலுமே கூட நீயாக உன்னை சமாளிச்சுக்கிட்டு நீயே உனக்கு தைரியம் கொடுத்துக்கிட்டு, ஒன்றும் இல்லை, அவ்வளோதான், இனிமேல் எல்லாம் சரியாக போயிடும், நம்ம வேலையை பார்க்கலாம், நடக்கிறது நடக்கட்டும்னு எப்போது உன் மனசில் நீ தைரியத்தோடு சிந்திக்க ஆரம்பிக்கிறியோ, அந்த உனக்கான தைரியம்தான் உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி உன்னை பயணிக்க வைக்கும். எப்போதுமே தைரியமாக இரு. இந்த கருப்பசாமி உன்னை காப்பாற்றிக்கக்கூடிய காக்கும் கடவுளாக இருக்கும்போது நீ சாந்தியும் சமாதானமும் பெற்ற ஆளாக தானே இருக்கணும். என்னை சரணடைந்த உன் வாழ்க்கையில் அனைத்து துன்பங்களையும் துயரங்களையும் தீர்க்க வேண்டியது என்னுடைய கடமை. என் அருளால் உன் வாழ்க்கையில் ஒளி வீசப்போகுது. என் மேலே நீ வச்சிருக்கிற நம்பிக்கைங்கிறது உன்னை சிறப்பாக வெற்றியடைய செய்யும் என் செல்லமே. என் அருளுக்காக காத்திருக்கும் என் அன்பு பிள்ளையான நீ என்னையே சரணடைஞ்சு உன் துயரங்களை நீக்கணும்னு வேண்டி கேட்கும்போது நான் எப்படி அதை உனக்கு செய்யாமல் இருப்பேன்? இதோ உன் மன துக்கங்களையும் கவலைகளையும் அகற்றி உன் வாழ்க்கைக்கு ஒளியூட்டக்கூடிய ஆற்றல் படைத்த இந்த கருப்பசாமி உன்னை நல்லா வாழ வைக்கிறதுக்காக வந்துட்டேன். இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் பொதுவாக நல்லவங்களாக தான் இருந்தாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களும் வரக்கூடிய மாறுதல்களும் சேர்ந்து எல்லார் மனசுக்கும் ஒரு முகமூடியை போட்டு வச்சிருது. நல்ல முகத்தை வெளியே காட்டிக்கிறவங்க, நல்ல மனசை வெளியே காட்டிக்கிறவங்க அந்த இன்னொரு கோபம் பிடித்த கெட்ட ஆங்காரம் கொண்ட அகங்காரம் கொண்ட அந்த புத்தி உள்ள முகத்தையும்
அடுத்தவனை பழி வாங்கணும், அடுத்தவனுக்கு கெட்டது செய்யணும், அடுத்தவனை பார்த்து பொறாமைப்பட்டு அழிக்க நினைக்கிற அந்த கெட்ட மனசையும் உள்ளுக்குள்ளேயே மறைச்சு வச்சுக்கிறாங்க. என்னை நோக்கி வழிபட வரும்போது மட்டும் ரொம்ப நல்லவனா மனசை சாந்தியா சமாதானமா வச்சுக்கிட்டு வழிபடக்கூடிய மனிதர்கள் இன்னொரு குணத்தை அவர்களுக்குள்ளதான் வச்சிருக்காங்கன்றது எனக்கு தெரியாமலா இல்லை என் செல்லமே. எல்லா தப்பையும் செஞ்சுட்டு என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டா நான் அதை மறப்பேனா அல்லது மன்னிப்பேனா? யாருக்கு எதை செய்யணுமோ அதை நிச்சயமாக செஞ்சே தீருவேன். நீ எப்போதும் எல்லாத்துலேயுமே குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருந்தீனா எதையுமே ரசிக்க முடியாது. எல்லாத்தையுமே ரசிக்க பழகு. ஏன்னா நீ எல்லா விஷயங்களையும் ரசித்து பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய குறைகள் பெருசாக தெரியாது. இது விஷயத்துக்கு மட்டுமல்ல, மனிதர்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். எல்லா மனிதர்களும் நிறை குறை கொண்டவர்கள் தான். ஆனால் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்களையும் அவங்க பேசக்கூடிய நல்ல பேச்சுக்களையும் நல்ல செயல்களையும் நீ கவனித்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டீன்னா அவர்களுடைய கெட்டெண்ணமும் குறையும் உனக்கு பெருசாக தெரியாது. அதை நீ பார்க்கவும் கூட வேணாமேன்னு செல்லமே. நீ விருப்பப்பட்ட வாழ்க்கையை வாழணுங்கிறது தானே உன்னுடைய விருப்பம். அப்போ நான் எப்போவுமே சந்தோஷமாக இரு. நீ சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்வதற்கு எல்லா வகையிலும் நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன். நீ எந்த இடத்துக்கு வந்திருந்தாலும் சரி, இப்போது எங்கே என்னை தேடி அலைஞ்சாலும் சரி, நான் எப்பவுமே உன்னை பார்க்கறதுக்கு தயாராக உன்னை பார்த்துக்கிட்டும் அருள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். நிச்சயமா உன் மனசில் இருக்க கவலைகள் எல்லாம் இலவம் பஞ்சு போல காற்றுல பறந்து காணாமல் போக போகுது. மன நிம்மதியையும் மன அமைதியையும் உனக்கு கொடுப்பதற்காகவே இந்த கருப்பசாமி காத்துக்கிட்டு இருக்கேன் செல்லமே. காஞ்சு பட்டு போன மரத்துல இலைகள் எல்லாம் உதிர்ந்து போன மரத்துல பறவைகள் வந்து உட்காராது. அதே போலதான் காசு பணம் இல்லாம கஷ்டப்படுற உன் வீட்டுக்கும் இப்போதெல்லாம் உறவுகள் வருவது குறைந்து விட்டதல்லவா? இது அப்படியே தலைகீழாக மாறும். யாரெல்லாம் உன்னை அற்பமாக நினைச்சாங்களோ, யாரெல்லாம் உன்னை மட்டம் மட்டி பேசினாங்களோ அவர்களே இப்போது உன்னை போற்றி பாராட்டி புகழ்ந்து பேசும்படி உனக்கான வசதி வாய்ப்புகளையும் சீரையும் சிறப்பையும் அள்ளி அள்ளி கொடுக்க போகிறேன் தங்கமே. நீ எப்பவுமே உன் மனசை அமைதியாக வச்சுக்கோ. கருப்பசாமி துணைன்னு என் திருநாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருந்தீனா உன் வாழ்க்கை ஒரு புது ஒளி பெறக்கூடிய இதுதாக மாறும். எந்த சோகமும் நீண்ட நாட்கள் உன் மனசுல தங்காது. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா துயரங்களையும் துன்பங்களையும் விலக்கி வச்சு உனக்கான நிம்மதியை தருவதற்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஏற்ற இறக்கங்கள் நீ எல்லாமே நிறைஞ்சமோ வாழ்க்கையில இப்போது மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தருவதற்கு நான் தயாராயிட்டேன் தங்கமே. அப்பா கருப்பா, இதை எப்படியாவது எனக்காக சரி செய்யுங்கன்னு நீ எப்போது என்கிட்ட வந்து வேண்டுதல் வச்சியோ அப்போதிலிருந்தே உன் மனக்காயங்களை ஆற்றுவதற்காக நான் உனக்கு ஆறுதலாக பல விஷயங்களை நடத்த ஆரம்பிச்சிட்டேன். கூடிய சீக்கிரமே உன் மனசுல இருக்கக்கூடிய கஷ்டங்களும் கவலைகளும் மறைஞ்சு போகும்படி உனக்கான நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும். உன் வாழ்க்கையே முழுமையாக மாறப்போது. நீ நேர்மறை எண்ணங்களின் மூலமாக உன் வாழ்க்கையை இப்போது அழகாக செதுக்கிக்கிட்டு இருக்க. அதே போல மற்றவங்களுக்கும் நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லு. நேர்மறை எண்ணங்களோட இருக்கணுங்கிறத மறுபடியும் மறுபடியும் உன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நீ எடுத்து சொல்லும்போது முழுமையான மாற்றம் உன்னை சுற்றி முழுவதுமாக உண்டாகும். அப்புறம் என்ன, இனி மிச்சம் இருக்கக்கூடிய காலம் முழுவதுமே நீ முழுமையான உறுதியான தன்னம்பிக்கை உள்ள மனிதனாக வாழ ஆரம்பிச்சிடுவ. என் துணை உனக்கு இருப்பதின் காரணமாக இனி உன் வாழ்க்கையில ஏற்றமும் மாற்றமும் முன்னேற்றங்களும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். உன் வாழ்வு இப்போது எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து நிச்சயமாக உன்னால் மேலே வர முடியும். இன்னுமே எதுவும் காலதாமதம் ஆகிவிடவில்லை என் செல்லமே. உன் மனசுல அவநம்பிக்கை கொடுத்து உன்னை பயமுறுத்தக்கூடிய அனைத்து விஷயங்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து நான் விலக்கி தூக்கி எறிய போறேன். நீ நேர்மறையான எண்ணங்களை கைவிடாமல் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உன் எதிர்காலங்கிறது உன் நம்பிக்கையின் பிரதிபலிப்பாக இருக்க போது. உன் வாழ்வின் ஒவ்வொரு நொடிக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. இப்போது இந்த நிமிஷத்துல இருந்தே உன் வாழ்க்கையில அழகான பல நல்ல விஷயங்களை நடத்தணும்னு நான் முடிவு செஞ்சுட்டேன். உன் வேதனையையும் தனிமையும் உணர்ந்த இந்த கருப்பசாமி கூடிய சீக்கிரமே நல்ல செய்தியோடு நல்ல விஷயங்களையும் உன் வாழ்க்கையில நடத்தி தரதான் போறேன். உன் நல்ல மனசுக்கு ஏற்றார் போல நீ எதிர்பார்த்த எல்லா நன்மைகளும் நடக்கும் என் செல்லமே. எங்கும் எதிலும் எப்போதும் நிதானத்தை கடைப்பிடி. எந்த விஷயத்திலும் நீ பதட்டம் அடையாதே. எதை செய்யறதா இருந்தாலும்
அதை முழுவதுமாக எனக்கு அர்ப்பணிச்சுட்டு நீ மனசுல நினைச்ச காரியத்தை செய்ய ஆரம்பிச்சினா உனக்கான காரியம் மங்களகரமாக வெற்றிகரமாகவே நடந்து முடியும். உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடுப்பது தானே சிறந்தது. ஏன்னா உன் கால்களை வச்சு யாராலுமே நடக்க முடியாது. கூடிய சீக்கிரம் நீ நிம்மதியாய் சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியோடு வாழும்படி அனைத்தையுமே உனக்கு வெற்றிகரமாக நான் நடத்தி முடிப்பேன். ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி.